நேமிங் செரமனிக்கு சூப்பரா டெக்கரேட் பண்ணிட்டு என் தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேக் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இனி வந்து பாத்தீங்கன்னா எங்களோட செகண்ட் பேபியோட நேம் ரிவீல் பண்ண போறோம். கேக்லயுமே வந்து பாத்தீங்கன்னா குழந்தையோட நேம் என் தங்கச்சி அழகா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேக் வெட்ட போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நேம் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சுங்க. ஜஸ்விகா எங்களோட செகண்ட் பேபியோட நேம் ஜஸ்விகாங்க. ஜஸ்விகா நேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுட்டு அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான என்டர்டெய்னரா கண்டிப்பா நாங்க எப்பயுமே இருப்போம். நெக்ஸ்ட் வந்து ருத்திகாவும் தனியாவும் கேக் வெட்ட ரெடி ஆயிட்டாங்க. குட்டி தாங்க அம்மாட்ட நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஜஸ்விகாவுக்கு நிறைய கிஃப்ட்லாம் வந்திருக்குங்க. சோ ஒன் பை ஒன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ண போறோம். அடுத்த வீடியோல அதை காட்டிடுறாங்க. அட எங்க வீட்டு குழந்தைகளுக்கு ரேஷஸ் வருது, என்ன டைப்பர் யூஸ் பண்ணி அப்படி சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. ஒண்ணு இல்லைங்க, கிளாத் டைப்பர் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லங்கோடு டைப்பர்லாம் யூஸ் பண்ண ரேஷஸ் வருங்க. சோ அதுல இருந்து குழந்தைகளை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த கிளாத் டைப்பர் நீங்க யூஸ் பண்ணலாம். இதை வாஷ் பண்ணி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 2 வருஷம் வரைக்கும் யூஸ் ஆகும். சோ வாஷ் பண்ணி நல்லபடியா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா வியூ ப்ராடக்ட்ல மேல கொடுத்திருக்க ரைட் சைடுல இருக்கு பாருங்க. ஓகே, இந்த வீடியோ மறக்காம லைக் தட்டி விட்டுருங்க. ஓகே, பை.